ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இந்த வீடியோவில் ஃப்ரம் சீசன் 2ல் 7th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 6th எபிசோட் ரொம்ப பரபரப்பாக விறுவிறுப்பாக போயிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் அந்த எபிசோட் பார்க்காம இருந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். அந்த அளவுக்கு அந்த எபிசோட் சூப்பராக இருந்தது. இப்போ நம்ம பார்க்க போகிறது 7th எபிசோட். அதோட கண்டினியூட்டியாக தான் பார்க்க போகிறோம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ நம்ம இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த எபிசோடோட ஆரம்பத்திலே நமக்கு யாரை காட்டுறாங்கன்னா, நம்ம ஷெரீஃபையும் மற்றவங்களையும் தான் காட்டுறாங்க. போன எபிசோடில் ஒரு மாஸ்டரை நம்ம ஷெரீஃப் கொண்டிருப்பார் பார்த்தீங்களா? அந்த மாஸ்டரை காலையில் விடிஞ்சதோடனே எல்லாருமே வெளியே வந்து பார்க்குறாங்க. அந்த மாஸ்டர் இன்னும் அங்கே தான் படுத்துட்ருக்கு. எல்லோரும் வந்து பார்த்துட்டு என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாம் ஷாக் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம ஷெரீஃபை பார்த்துட்டு நம்ம டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, பரவாயில்லையே இன்றைக்கி ஒரு மாஸ்டரை கொண்டுட்டீங்களே அப்படின்ற மாதிரி நம்ம டாக்டர் சொல்ல, நம்ம ஷெரீஃப் இருந்துட்டு இது என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு வந்து டெப்யூட்டி ஷெரீஃப் இருந்துட்டு நம்ம இதை எரிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஷெரீஃப் வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. இல்லை நம்ம இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம டாக்டரும் அதான் சொல்கிறாங்க, ஓகே நம்ம இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம், நம்ம உள்ளே எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி நம்ம டாக்டர் சொல்கிறாங்க. இதை கேட்டதுன்னா டெப்யூட்டி ஷெரீஃப் என்ன சொல்கிறாருன்னா, வேண்டாம் இதெல்லாம் ஆகாது, இந்த மாஸ்டர் உள்ளே எடுத்துகிட்டு போகிறது நமக்கு ஆபத்து அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஷெரீஃப் வந்து இதை பார்த்துட்டு திரும்பவும் நம்ம டாக்டர்கிட்ட கேட்குறாரு, நீ என்ன யோசிக்கிற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது டாக்டர் இருந்துட்டு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சிடுறாங்க. சரி ஓகே எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி டாக்டர் வந்து ஒரு குச்சி எடுக்க போகிறாங்க. ஏன்னா இந்த மாஸ்டர் தூக்கிட்டு போகணும்ல. அதே சமயம் நம்ம ஷெரீஃப் என்ன பண்ணுறாருன்னா எல்லிஸ் கிட்ட போய் பேசுகிறாரு. எல்லிஸ் நீ இங்கே இருக்கிறது நல்லதில்லை, நீ என்ன பண்ணுற காலனி ஹவுஸுக்கு போயிடு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம எல்லிஸ் போயினோம் எதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறான். அப்போ நம்ம ஷெரீஃப் சொல்கிறாரு, இங்கே பாரு நீ இங்கே இருந்தீங்கன்னா நிறைய பேர் உன்னை பார்க்குறதுக்காக வருவாங்க, அப்படி வரும்போது அது நம்மளுக்கு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும், அதனால் நீ வந்து காலனி ஹவுஸ்க்கு போயிரு, அதுக்கப்புறம் கூட திரும்ப வா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம டாக்டரும் அந்த இடத்துல நின்றுட்டுக்கிறாங்க ஒரு குச்சி எடுத்துகிட்டு வந்து. நம்ம டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீ போ, உனக்கு போட்டிருக்கிற பேண்டேஜை மட்டும் அடிக்கடி மாற்றிக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனை அனுப்புகிறாங்க. அதே சமயம் நம்ம டாக்டர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 2 குச்சி எடுத்துகிட்டு வந்து நம்ம டாக்டரும் ஷெரீஃபும் அந்த பாடியை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அப்போ நம்ம டெப்யூட்டி ஷெரீஃப் என்ன சொல்கிறாருன்னா திரும்பவும் கத்துறாரு, ஏன் இப்படி பண்ணுறீங்க, உங்களுக்கு தெரியுதா இது ஒரு ஈவில், இந்த ஈவில் வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகணுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு மாதிரி டாக்டரை பார்த்து கேட்கும்போது ஆமாம் நான் நினைக்கிறேன் தான், ஏன்னா இப்போ தான் நம்ம இந்த மாஸ்டரை பற்றி தெரிஞ்சுக்க முடியும், இல்லைன்னா நம்ம இந்த மாஸ்டரை பற்றி தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு மாதிரி டாக்டர் சொல்கிறாங்க. இதை கேட்டது நம்ம டெப்யூட்டி ஷெரீஃப்னாலும் ஒன்றும் பேச முடியல. நம்ம ஷெரீஃபும் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே அப்படின்ற மாதிரி அவரும் ஒரு கன்வென்ஷனுக்கு வந்துடுறாரு. ஆனால் இருந்தாலும் அவருக்கு விருப்பம் இல்லை நம்ம டெப்யூட்டி ஷெரீஃபுக்கு. இந்த பாடியை வந்து இவங்க தூக்குற மாதிரி நம்மளுக்கு காட்டிட்டு இப்படியே டைட்டில் போட்டு இந்த எபிசோடானது ஆரம்பிக்குது. அடுத்த சீனை நம்மளுக்கு எங்கே காட்டுறாங்கன்னா நம்ம காலனி ஹவுஸ் தான் காட்டுறாங்க. டைட்டில் முடிஞ்சதோடனே காலனி ஹவுஸில் நம்ம பெரியம்மா அந்த மொட்டையும் கூட பேசிட்டு இருக்கிறாங்க. அதாவது அந்த வயசான மொட்டையும் கூட அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அவன் அந்த மொட்டையை என்ன சொல்லிட்டு இருக்கிறான்னா, எலிஸை பற்றி எனக்கு தெரியும், அவன் ரொம்பவே நல்ல பையன், ஆனால் நான் தான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த மொட்டையும் சொல்லிட்டு இருக்கும்போது இதெல்லாம் சொல்லிட்டு திடீர்னு என்ன சொல்கிறான்னா, எலிஸ் வந்து நல்ல பையன் தான், நான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் அந்த பஸ்ஸுலேருந்து வந்தவங்க நல்லவங்களே இல்லை, ஏன்னா நான் நிறைய ஃபுட்டை வந்து எடுத்துகிட்டு வந்து நேற்று வச்சேன், அந்த ஃபுட்டெல்லாம் வந்து காணாமல் போயிடுச்சு, அவங்க தான் எடுத்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி இந்த மொட்டையை சொல்லிட்டு இருக்கிறான். இதெல்லாம் கேட்டுட்டு பெரியம்மா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, நீ இங்கே இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பெரியம்மா வெளியே போயிடுறாங்க. வெளியே போய் டோரை லாக் பண்ணிவிட்டு உள்ளேயும் யாரும் வரக்கூடாது, வெளியே யாரும் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளியே போகிறாங்க. அந்த சமயத்தில் அந்த பஸ் ஓட்டிட்டு வந்து அந்த டிரைவர் லேடி இருக்காங்க. என்ன பண்ண போகிறீங்க, அவன் இங்கே இருக்கிறது எங்களுக்கு சேஃப் இல்லை, அவன் வந்து ஒரு மாதிரி இருக்கான், ஏன்னா ஒரு கொலை கூட பண்ணுறதுக்கு நேற்று அவங்க தயங்கவே இல்லை, அதனால அவன் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இந்த டிரைவர் லேடி சொல்லும்போது நம்ம பெரியம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து இங்கே சேஃபாக தான் இருப்பீங்க, உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது, அதுக்கு நான் கேரண்டி, நான் இப்போ போய் எலிஸை பார்க்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க. அதே சமயத்தில் இவங்க இங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே ஒரு நபர் வந்து சொல்கிறான், இங்கே எலிஸ் வந்துட்டான், இங்கே தான் இருக்கா அப்படின்னு மாதிரி சொல்லும்போது நம்ம பெரியம்மாவை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட பேசிட்டு அப்படியே கீழே இறங்கி போகிறாங்க. இந்த சீனை நம்மளுக்கு இப்படியே காட்டிட்டு திரும்பவும் நம்மளுக்கு நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஏற்கனவே நடந்த விஷயத்த வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு கான்வர்சேஷனாக இவங்க கிட்ட போயிட்டு இருக்கும்போது 2 பேரும் பேசி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பட்டு வெளியே நின்றுட்டு இருக்கிறாரு. அப்போ ஒரு ட்ரோன் வந்து பறக்கிறது நம்ம ஹீரோ பார்க்குறாரு. பஸ்ஸில் இருந்து இந்த மொட்டை பையன் தான் விட்டுட்டு இருக்கிறான். அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோனை வச்சு ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறான். இதை வந்து நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. இதை நம்மளுக்கு இப்படியே காட்டிட்டு திரும்ப எங்கே காட்டுறாங்கன்னா ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க. ஹாஸ்பிட்டலில் வந்து எல்லாருமே அந்த பாடியை சுற்றி நின்றுட்டுக்கிறாங்க. யாருன்னா நம்ம டெப்யூட்டி ஷெரீஃபு, நர்ஸு, டாக்டரு, அப்போ நம்ம ஷெரீஃப் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நின்றுட்டு இருக்கும்போது நம்ம டெப்யூட்டி ஷெரீஃப் மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறாரு. இங்கே பாருங்கள், அவங்க உடம்புல இருக்கிற அந்த புழுக்களை வச்சு இந்த மாஸ்டரை கொன்னீங்க, இப்போ இந்த மாஸ்டரை வந்து நம்ம அறுத்து பார்க்க போகிறோம், அப்படி அறுத்து பார்க்கும்போது அந்த மாஸ்டர் இறந்து போன மாதிரி அந்த புழுக்குள்ளே இறந்து போயிருக்குமா அப்படின்ற மாதிரி நம்ம டெப்யூட்டி ஷெரீஃப் கேட்டுக்கிறாரு. அதுக்கு வந்து ஷெரீஃப் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு தெரியல, பார்த்தா தான் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இந்த நர்ஸ் வந்து திடீர்னு என்ன பண்ணுறாங்கன்னா வாமிட் வர மாதிரி வெளியே போயிடுறாங்க அந்த ரூமை விட்டு. நம்ம டாக்டரும் பின்னாடியே போய் பார்க்குறாங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த நர்ஸ் ஒரு இடத்துல நின்று வாமிட் வர மாதிரி நின்றுட்டு இருக்கிறாங்க.
அப்போ நம்ம டெப்டி ஷெரீஃபும் பின்னாடி வந்து பார்க்கும்போது என்னாச்சு அப்படின்னு மாதிரி கேட்கும்போது ஒன்றும் இல்லை அவள் வந்து அந்த மாஸ்டர் பார்த்ததுனால ஏதோ ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நம்ம டாக்டரும் சொல்கிறாங்க. சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம இந்த பாடியை ரொம்ப நேரம் இங்கே வச்சிருக்க முடியாது, அதனால நம்ம உடனே இந்த பாடியை வந்து அறுத்து பார்த்துடலாம், இந்த பாடிக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம டாக்டரும் சொல்கிறாங்க. இந்த சீனை நம்மளுக்கு இப்படியே காட்டிட்டு திரும்பவும் நம்ம ஹீரோவை தான் கட்டுறாங்க. ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, அந்த மொட்டைனா பஸ்ஸில் பார்க்க போகிறாரு. பார்க்க போனதானே இவருக்கு வந்து டேரெக்டாக கேட்க முடியாதனால இவர் என்ன கேட்குறாருன்னா, நான் வந்து உனக்கு தேங்க்யூ சொல்லவே இல்லை அன்னைக்கு என்னை சேவ் பண்ணதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு. எதுக்கு இவர் சொல்கிறாருன்னா, அந்த வீடு இடிஞ்சு போன நிலமையில இவன் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பானல்ல அந்த வீட்டில் இருக்கிற பொருட்களெல்லாம் எடுக்கிறதுக்கு, அதுக்கு வந்து தேங்க்யூ பண்ணுறாரு. அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் தேங்க்யூ எல்லாம் பண்ண வேண்டாம், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வெல்கம் சொல்லிடுறேன், நீ இங்கேருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி அந்த மொட்டையை மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிடுறான். இந்த சீனை நம்மளுக்கு இப்படியே காட்டிட்டு திரும்பவும் நம்மளுக்கு விக்டர் தான் காட்டுறாங்க காலனி ஹவுஸில். விக்டர் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னா அவனோட வேலையை பார்த்துட்டு இருக்கிறான். அதாவது இவனோட வேலை என்னவா இருக்குன்னா, மரங்கள் வந்து நகருதா, அதாவது இந்த இடமானது மூவ் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணுறதா இவனோட வேலையாக இருக்கும். அதை வந்து இவன் பண்ணிட்டு இருக்கிறான். அந்த சமயத்தில் நம்ம ஈத்தன் அங்கே வந்து நிற்கிறான். வந்து நின்றுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு மாதிரி கேட்கும்போது விக்டர் வந்து மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்கிறான், இங்கே பாரு நீ இங்கே இருக்காத, நீ இங்கேருந்து போயிரு அப்படின்ற மாதிரி மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லும்போது நம்ம ஈத்தன் மறுபடியும் கேட்குறான், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே ஏன் என்ன அவாய்ட் பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம விக்டர் சொல்கிறான், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான், நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து எதுவுமே நல்லதே நடக்காது, அவங்களுக்கு கெட்டது தான் நடக்கும், அதனால தான் நம்ம 2 பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க வேணாம் அப்படின்னு மாதிரி சொல்கிறான். அதை கேட்ட ஈத்தன் என்ன பண்ணுறான்னா, நம்ம 2 பேர் ட்ரூ ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம், இப்போ நீ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வேலைக்கு போறியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இந்த விக்டர்னாலையும் எதுவும் பண்ண முடியல. சரி ஓகேவா எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்ற மாதிரி ஈத்தனை கூப்பிட்டுக்கிறான். அடுத்த சீனே நம்மளுக்கு எங்கே கட்டுறாங்கன்னா ஹாஸ்பிட்டலில் தான் கட்டுறாங்க. ஹாஸ்பிட்டலில் வந்து நம்ம ஷெரீஃப் கிட்ட டாக்டர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம அந்த உடம்பை அறுத்து பார்த்தே ஆகணுமா அப்படின்ற மாதிரி இவங்க கேட்டுக்கிறாங்க. ஏன்னா டெப்யூட்டி ஷெரீஃப் வந்து சொன்னது கரெக்ட் அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு தோணிருக்கு. அதை வந்து நம்ம ஷெரீஃப் கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஷெரீஃப் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நம்ம அதை பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு வந்து நம்ம டாக்டர் என்ன கேட்குறாங்கன்னா, உங்களுக்கு பயமாக இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஷெரீஃபும் வந்து ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதை கேட்டதோடனே டாக்டர் வந்து எனக்கும் பயமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அடுத்த சீனே வந்து பார்த்திங்கன்னா அந்த பாடியை அறுத்து பார்க்குறக்காக இவங்க 3 பேருமே அங்கே நின்றுட்டுருக்காங்க. யாருன்னா நம்ம ஷெரீஃபு, டெப்யூட்டி ஷெரீஃபு, டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அவங்களோட ப்ரொசீஜரை. அறுக்க ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த பாடியானது இந்த மாதிரி ஒரு மாதிரி அப்படியே உரிமிட்டு கையானது எந்திரிக்குது. இப்படி எந்திரிச்சதானே கீழே விழுந்துருது. இதை பார்த்ததுன்னு நம்ம டெப்டி ஷெரீஃப் என்ன பண்ணுறாருன்னா வேகமாக வெளியே போயிடுறாரு. இதெல்லாம் சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஷெரீஃப் வந்து பின்னாடி போகலான்னு நினைக்கும் போது நம்ம டாக்டர் வந்து தடுத்து நிறுத்திட்டு நான் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பின்னாடி போகிறாங்க. இவங்களும் பின்னாடி போகிறாங்க. நம்ம ஷெரீஃப் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே நின்றுட்டுருக்கிறாரு. இதை பார்த்துன்னா டாக்டர் போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் வந்து இருந்தால் தான் எனக்கு துணையாக இருக்கும், நீ வா கென்னி அப்படின்ற மாதிரி நம்ம டெப்டி ஷெரீஃபை டாக்டர் கூப்பிடும்போது டெப்டி ஷெரீஃப் என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாம் சரியில்லை, அந்த உடம்புல வந்து அந்த புழுக்கள் இன்னும் இருக்குது, அந்த புழுக்கள் இருக்கிறதுனால நீ அந்த பாடியை வந்து அறுக்கும்போது அது வந்து உனக்கு ஏதாவது இன்ஃபெக்ட் ஆகி நீ இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் நீ பண்ணாத அப்படின்ற மாதிரி நம்ம டாக்டர்கிட்ட டெப்டி ஷெரீஃப் சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனால் இதை கேட்டதுனால நம்ம டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நம்மளுக்கு இதுதான் சரியான வாய்ப்பு, அந்த பாடியை அறுத்து பார்த்து அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தா தான் நம்ம இங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து இதை பண்ணணுன்னா நீ இல்லாமல் என்னால் பண்ண முடியாது, நீ இருந்தால் எனக்கு ஒரு தைரியமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம டாக்டர் சொல்கிறாங்க. இதை கேட்டதுன்னா டெப்டி ஷெரீஃப் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு எல்லாமே புரியுது, ஆனால் நீ வந்து அதை பண்ணும்போது உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, நான் வந்து உன்னை லவ் பண்ணுறேன், அதனால தான் நான் உனக்கு சொல்கிறேன், நீ வந்து சேஃபாக இருக்கணுன்றதை நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம டெப்டி ஷெரீஃப் சொல்கிறாரு. இதை கேட்டதுன்னா டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு புரியுது நீ சொல்ல வர்றது, ஆனால் நான் ஏற்கனவே எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, என்னோட லவ்வரும் என் கூட தான் இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம டாக்டர் சொல்லிட்டு, இருந்தாலும் பரவாயில்ல நீ இருந்தால் எனக்கு தைரியமாக இருக்கும், நீ வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டதுன்னா நம்ம டெப்டி ஷெரீஃபும் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லாமல் அப்படியே நிற்கிறாரு. இந்த சீனை நம்மளுக்கு இப்படியே காட்டிட்டு திரும்பவும் நம்மளுக்கு இந்த நர்ஸை தான் காட்டுறாங்க. நம்ம நர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, தூங்கி இருந்துச்சு, அந்த பாடி அங்கே இருக்கா அப்படின்ற மாதிரி பார்க்கல அப்படின்ற மாதிரி அந்த மாஸ்டரை போய் பார்க்குறாங்க. அந்த மாஸ்டரானது அங்கே இல்லை, அதுக்கு பதிலாக அந்த இடமானது எம்டியாக இருக்குது. இதை பார்த்தோன்னா வேகமாக ஓடி வந்து நம்ம டாக்டர் தேடுறாங்க, கிறிஸ்டி அப்படின்ட்டு. ஆனால் அங்கே வந்து நம்ம ஷெரீஃப் தான் நின்றுட்டுக்கிறாரு. ஷெரீஃபை பார்த்தோன்னா இந்த நர்ஸ் வந்து உடனே இன்ஃபார்ம் பண்ணுறா, அந்த மாஸ்டர் அங்கே இல்லை அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணும்போது ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்டர் சிரிச்சுட்டே இவங்களை பார்த்து நடந்து வருது. அது வந்து நடந்து வந்ததுன்னா நம்ம ஷெரீஃப் என்ன பண்ணுறாருன்னா, நீ பின்னாடி போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர்கிட்ட இருக்கிற கன் எடுத்து சுட ஆரம்பிக்கிறாரு. ஆனால் எவ்வளோதான் சுட்டாலும் அந்த மாஸ்டரானது முன்னாடி நடந்து வந்துகிட்டே இருக்குது. அதே சமயத்தில் நம்ம நர்ஸோட சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மியூசிக் பாக்ஸ் ஆனது ப்ளே ஆகிட்டு இருக்கிற மாதிரி நம்மளுக்கு காட்டுறாங்க. இந்த மியூசிக் பாக்ஸ் வேறு எதுவுமே இல்லை, நம்ம ஷெரீஃப் பார்த்துட்டு இருந்தால் அந்த மியூசிக் பாக்ஸே தான். இதை நம்மளுக்கு காட்டிட்டு நம்ம நர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, திடீர்னு தூக்கத்துலேருந்து எந்திரிக்கிற மாதிரி நம்மளுக்கு காட்டுறாங்க. அடுத்த சீனே நம்மளுக்கு எங்கே காட்டுறாங்கன்னா, இந்த மொட்டையும் நம்ம ஹீரோவையும் தான் காட்டுறாங்க. இவங்க 2 பேருமே பேசிட்டு ஒரு ரோட்டில் நடந்து போயிட்டுருக்காங்க. எங்கேன்னா நம்ம ஹீரோவோட அந்த ஆர்விக்கு தான்.
இவங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது இந்த மொட்டையும் பார்க்குறான். இதான் நீங்கள் வந்த வண்டி அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஆமாம் இதுதான் நாங்கள் வந்த வண்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அந்த வண்டிக்குள்ளே இவனை கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு வர அந்த யோசனைகள்லாம் சொல்கிறாரு. அதாவது இவங்க மாட்டிட்டு இருக்கிற இடம் வந்து ஏதாவது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக இருக்குமோ, இல்லை நம்மளை வச்சு யாராவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி இவர் நினைக்கிறதையும், அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோனை பறக்க விட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவையும் இந்த மொட்டைங்கிட்ட சொல்கிறாரு. இதை நம்மளுக்கு இப்படியே காட்டிட்டு திரும்ப நம்மளுக்கு ஹீரோயின் தான் கட்டுறாங்க. ஹீரோயின் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த குடிகாரனை பார்க்குறதுக்காக பாருக்கு போயிருப்பாங்க. அவனும் அங்கே தான் இருப்பான். போனதானே நம்ம ஹீரோயின் பேச ஆரம்பிக்கிறாங்க. அன்றைக்கி எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தரையில் படுத்துட்டு ஒரு மாதிரி கத்திட்டு இருந்ததப்போ நீ வந்து ஹெல்ப் பண்ணியல, அது எனக்கு ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவங்க எதை சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த குகைக்கு முன்னாடி போயிருப்பாங்கல்ல, அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த குழந்தைங்க வந்து இவங்களை சுற்றி நின்று ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க அங்கே கத்திட்டு இருக்கும்போது இவன் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பான். அந்த இதைத்தான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தேங்க்யூ பண்ணுற விதமாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அவனும் பரவாயில்ல இருந்துட்டு போகுது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இவனுக்கு நடக்கிற விஷயங்களை சொல்கிறான். அதாவது ஒரு மாதிரி இல்யூஷன் வர்ற மாதிரியும், ஒரு போர், அதாவது வேர்ல்டு வாரில் சண்டை போட்ட சோல்ஜர் வந்து இவனை கொல்றதுக்கு வர்ற மாதிரியும் வர்ற இல்யூஷன் எல்லாம் இவன் சொல்லிட்டு இருக்கிறான். இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் இதெல்லாம் கேட்டுட்டு எனக்கு ஒரு சிம்பிளும் தெரியுது அப்படின்ற மாதிரி அவன் சொல்லியிருப்பான். அதையும் நம்ம ஹீரோயின் வந்து கேட்குறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு சரி ஓகே நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி கிளம்பும்போது நம்ம ஹீரோயின் வந்து அவன் வரைஞ்சி வச்சிருக்க அந்த சிம்பிளை வந்து அந்த புக்கில் பார்க்குறாங்க. பார்த்துட்டு இந்த சிம்பிளாக நீ பார்த்துட்டு இருந்த அப்படின்ற மாதிரி இந்த குடிகாரங்கிட்ட கேட்கும்போது ஆமாம் அப்படின்ற மாதிரி இந்த குடிகாரன்னு சொல்கிறான். இதை பார்த்து நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சிம்பிளை நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்லும்போது நீ வந்து பார்த்தீங்கன்னா அதாவது விஷனில் பார்த்துருப்பேன் அப்படின்னு மாதிரி இந்த குடிகாரன் சொல்லும்போது இல்லை நான் நேரில் பார்த்தேன், அதுவும் அந்த குகைக்குள்ளே பார்த்தேன் அப்படின்னு மாதிரி அந்த டனலை பற்றி நம்ம ஹீரோயின் இவங்ககிட்ட சொல்கிறாங்க. இதை நம்மளுக்கு இப்படியே காட்டிட்டு எங்கே காட்டுறாங்கன்னா திரும்ப நம்மளுக்கு காலனி ஹவுஸ் தான் காட்டுறாங்க. காலனி ஹவுஸில் வந்து நம்ம பெரியம்மாவை தனியாக கூப்பிட்டு வந்து இந்த பாத்திமா பொண்ணு பேசுகிறா. அப்படி பேசிட்டு இருக்கும்போது நம்ம பெரியம்மாவும் என்னன்னு கேட்குறாங்க. அந்த சமயத்தில் இந்த பாத்திமா பொண்ணு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இதை கேட்டதால நம்ம பெரியம்மா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டு அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாத்திமாவை கட்டி பிடிக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாத்திமாவுக்கு சந்தோஷத்தை தரல. ஏன்னா நம்ம பாத்திமா என்ன சொல்கிறான்னா, நான் வந்து இந்த குழந்தைய இங்கே பெற்றெடுக்கிறதுக்கு விரும்பலை, இந்த இடத்துல வந்து என் குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா வளரக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம பாத்திமா சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம பெரியம்மா வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. அதெல்லாம் இருந்துட்டு போது நம்ம பார்த்துக்கலாம், நம்ம நல்லபடியாக வளர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்தி நம்ம பாத்திமாவை அங்கேருந்து அனுப்புகிறாங்க. இந்த சீனை நம்மளுக்கு இப்படியே காட்டிட்டு திரும்ப ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க. ஹாஸ்பிட்டலில் வந்து எல்லாருமே சுற்றி நின்றுட்டு திரும்ப அந்த மாஸ்டர் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. நம்ம டாக்டர் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்டரோட நெஞ்செலும்பை கழட்டி எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு பார்க்கும்போது அந்த மாஸ்டருக்குள்ளே இருக்கிற ஆர்கன் எல்லாமே மனுஷனுக்கு இருக்கிற ஆர்கன் மாதிரியே இருக்குது. இதை பார்த்ததுன்னா நம்ம டாக்டர் வந்து ஷாக் ஆகுறாங்க. ஷாக் ஆகிட்டு நம்ம ஷெரீஃப் கிட்டையும் டெப்யூட்டி ஷெரீஃப் கிட்டையும் சொல்கிறாங்க, இது வந்து ஒரு மனுஷனுக்கு இருக்கிற ஆர்கன் தான் இதுக்கும் இருக்குது, ஆனால் இதெல்லாம் ரொம்ப ட்ரையாக இருக்குது, இதில் வந்து ஒரு லிக்விட் இருக்கும், அந்த லிக்விட் இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வேகமாக அந்த லிக்விடை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அது எங்கேயுமே இல்லை. இதனால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மாதிரி கோபம் வந்து அவங்க கையில் இருக்கிற கத்தி எடுத்து சதக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாஸ்டரை குத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்படி குத்தும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களாவே இல்லை, ஒரு மாறி அந்த மாஸ்டரை வந்து வெறித்தனமாக குத்திட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்தோன்னா நம்ம டெப்டி ஷெரீஃப் வந்து தடுக்கிறாரு. தடுத்துட்டு ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லும்போது திடீர்னு பார்த்தா அந்த மாஸ்டரோட உடம்புலேருந்து இந்த மாதிரி ஒரு எல்லோ கலர் லிக்விட் ஒன்று வெளியே வருது. இதை பார்த்து தானே இதைத்தான் நீ தேடிட்டு இருந்தே அப்படின்னு மாதிரி நம்ம ஷெரீஃப் கேட்குறாரு. அதுக்கு வந்து இல்லை, ஆனால் இது ஒரு லிக்விட் மாதிரி வெளியே வருது, இதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாமல்ல அப்படின்னு மாதிரி நம்ம ஷெரீஃப் கேட்குறாரு. எனக்கு தெரிஞ்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம டாக்டர் சொல்கிறாங்க. இந்த சீனை நம்மளுக்கு இப்படியே காட்டுறாங்க. காட்டிட்டு அடுத்த சீனை நம்மளுக்கு எங்கே காட்டுறாங்கன்னா நம்ம காலனி ஹவுஸ் தான் காட்டுறாங்க. காலனி ஹவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எலிஸ் பையன் படுத்துட்டு இருப்பான். அப்போ பாத்திமா போயிட்டு நம்ம எலிஸ் பையன் கிட்ட நான் உனக்கு ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு மாதிரி சொல்கிறா. இந்த சீனை நம்மளுக்கு இப்படியே காட்டிட்டு திரும்பவும் கட் பண்ணி நம்மளுக்கு ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க. ஹாஸ்பிட்டலில் வந்து நம்ம ஷெரீஃப் வந்து அந்த லிக்விடோட வெளியே நின்றுட்டு இருக்கிறாரு டோர்கிட்ட. அப்போ நம்ம டெப்டி ஷெரீஃப் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த லிக்விட் வந்து யூஸ் ஆகுமா, இது யூஸ் பண்ணி நம்மளால் அந்த மாஸ்டர் கொல்ல முடியுமா அப்படின்னு மாதிரி கேட்கும்போது தெரில, நம்ம ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாரு. சரி ஓகே, கிறிஸ்டி வந்து இப்போ நல்லா தான் இருக்கிறா, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி நம்ம டெப்டி ஷெரீஃப் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அந்த சமயத்தில் நம்ம ஷெரீஃப் வந்து டெப்டி ஷெரீஃபை கூப்பிட்டு திரும்ப உனக்கு அந்த பேட்ச் வேண்டாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. எந்த பேட்ச்னா இவருக்கு டெப்டி ஷெரீஃப் அப்படின்ற மாதிரி ஒரு பேட்ச் கொடுத்துருப்பாருல்ல, அந்த பேட்ச் வேண்டாமா அப்படின்ற மாதிரி நம்ம ஷெரீஃப் கேட்குறாரு. இதை கேட்டதோடனே நம்ம டெப்டி ஷெரீஃப் என்ன பண்ணுறாருன்னா ஒன்றுமே சொல்லாமல் நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்புறம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இதை நம்மளுக்கு இப்படியே காட்டுறாங்க. காட்டிட்டு அடுத்த சீனை நம்மளுக்கு திரும்பவும் காலனி ஹவுஸ் தான் காட்டுறாங்க. காலனி ஹவுஸில் இந்த குண்டு பையனை காட்டுறாங்க, அதாவது இந்த எல்ஜின் பையனை காட்டுறாங்க. இந்த எல்ஜின் பையன் என்ன பண்ணுறான்னா ஒரு பாட்டப்பில் தண்ணி ஊற்றிட்டு இவன் அதில் படுத்துட்டு இருக்கிறான். அப்படி படுத்துட்டு இருக்கும்போது பக்கத்தில் வந்து திரும்பவும் அதே மியூசிக் ஆனது ப்ளே ஆகிட்டு இருக்குது. அதாவது அந்த ஒரு சின்ன டால் ஒன்று சுற்றிட்டு ஒரு மியூசிக் ஒன்று ப்ளே ஆகும்ல, அந்த மியூசிக் ஆனது ப்ளே ஆகிட்டு இருக்குது. அப்படி ப்ளே ஆகிட்டு இருக்கும்போது ஒரு மாஸ்டர் வந்து திடீர்னு இவனை அந்த பாட்டப்பில் போட்டு அமுத்துற மாதிரி நம்மளுக்கு காட்டிட்டு இந்த எபிசோடானது இப்படியே முடிக்கிறாங்க.